அனைவருக்கும் வணக்கம். நடிகர் மாதவன் அவர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஜிடிஎன் படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவாங்க. இந்தியாவிலே கொண்டாடக்கூடிய ஜிடி நாயுடு அவர்களின் வரலாறை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜிடி நாயுடுவாகவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கிறார் மாதவன் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஜிடி நாயுடு அவர்கள் வாழ்க்கை வரலாறை சொல்லும்போது அவர் யார் அப்படின்றத முத்திரையை பதிச்சிருக்காங்க. என்னென்னா ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து பார்த்தீங்கன்னா விவசாய கருவியெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் தொழிலதிபராக எப்படியெல்லாம் அவர் பிரகாசிச்சார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வரலாறாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான நெகட்டிவான சில விஷயங்களை அதை திருமண நிகழ்வு மட்டும்தான் காமிச்சிருக்கான்னு வச்சுங்களேன். ஏன்னா அவருக்கு 2 திருமணம் நடந்தது. அதில் ஒரு திருமணம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்தது. 2வது திருமணம் நடக்கும் பொழுது சில விஷயங்கள் நடந்ததுங்க. அதை முழுசாக இவங்க பதிவு பண்ணலை, அதை தெளிவாகவும் சொல்லலை. ஆனால் விவசாய கருவிகளை கண்டுபிடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் தொழிலதிபராக எப்படி வந்தார், அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் உள்ள பார்த்தீங்கன்னா இவர் விஞ்ஞானியாக அவர் தொழிலில் எந்தளவுக்கு வளர்ச்சி அடைகிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பொறாமைப்பட்டு பார்த்தீங்கன்னா இவர் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரியை அவர் மேலே நிறைய வரி விதிச்சிருக்காங்க. அந்த வரியை கட்ட முடியாமல் எப்படி அவர் சமாளித்தார் அப்படின்றதையும் அதற்கப்புறம் எப்படி மக்களிடம் பிரபலமானார் அப்படின்ற விஷயங்களையும் இந்த கதை சொல்ல வருது. இந்த கதையில் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாறு அப்படியே எடுத்து பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பண்ணதுனால நமக்கு இதில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னா ஒரு படம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயங்களும் சேர்த்து பண்ணும் பொழுது அதில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸு இதெல்லாம் வச்சுருக்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்துனாங்க, அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஓரலாக சொல்லிட்டு, அதாவது ஜிடி நாயுடு புகழ் பாடும் விஷயமாக அவர் இப்படி நல்ல ஒரு வல்லவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ற விஷயங்களே தான் பதிவு பண்ணியிருக்காங்களே தவிர முழுக்க அவரோட வாழ்க்கை வரலாறு நடந்த விஷயங்களை துல்லியமாக எடுத்து பண்ணாது நமக்கு பெரிய மைனஸாக இருக்குது இந்த படத்தில். ஆனால் மாதவன் அவர்கள் இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இவர் அதாவது ஜிடி நாயுடு அவர்கள் பகுத்தறிவாளர். இவர் பகுத்தறிவாளர் அப்படின்னா அதற்கு தகுந்தான ஆர்டிஸ்ட்லாம் தேர்வு செஞ்சிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏங்க அவங்க எப்படி இருந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, ஆனால் நடிச்சிருக்காங்களான்னா எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி பகுத்தறிவாளராக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர் எப்படி இருந்தார் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு நடிகர்களும் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த நடிப்பு சூப்பராக பிரதிபலிச்சிருந்தாங்க. இதில் மாதவன் அவர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் வச்சுங்களேன். அப்படியே என்ன சொல்கிறது, ஜிடி நாயுடு பார்த்த மாதிரியே இருந்தது. அவர் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அதை நீங்கள் பார்க்கலனாலும் திருப்பி பாருங்கள். அது அப்படியே பிரதிபலித்த மாதிரி மாதவன் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கதையை தேர்வு செய்யும் பொழுது சினிமாத்தனமாகவும் சில விஷயங்களை திரைக்கதை எழுதணும், வசனங்கள் மூலியமாகவும் சில விஷயங்களை சுவாரஸ்யம் எழுதணும். இதில் நடந்த விஷயங்களும் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உண்மைக்கு நிகரான விஷயங்களையும் கொண்டு வரணும். இதெல்லாம் இதில் தவிர்த்திருக்காங்க. இதை தவிர்க்கனா படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இதில் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவின் எடிசன் சொல்லப்படக்கூடிய ஜிடி நாயுடு அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா அவரோட விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி நம்ம பாராட்டலாம். அதில் என்னென்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை வரலாறும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆங்கிலேயர் மற்ற லொட்டு லோஸ்க்குன்னு மற்ற வரலாறுலாம் கொண்டு இங்கே பூத்திட்டு இருக்கான். ஆனால் நம்ம இந்தியாவில் அதாவது முக்கியமாக எல்லா மாநிலங்களிலும் வாழ்ந்த முக்கியமானவர்கள் வரலாறுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரம் கட்டப்படுகிறது. இதெல்லாம் தூசி தட்டி எடுத்து அவர்கள் வரலாறை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேக்கேஜாக ஒரு விஷயங்கள் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க அந்த ஆங்கிலேயர்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயங்களே நம்ம சொன்ன மாதிரி தெளிவாகவே சொல்லலை, புகழ்பாடுற விஷயங்களாக தான் இருந்துச்சு. இதில் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. மேக்கிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் எடிட்டிங்லாம் சொல்லவே வேணாம். பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் வாய்ஸாக எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் இதில் உண்மைக்கு நிகரான சில விஷயங்களை அவங்க சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் விவசாய மேம்பாட்டிற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார், அவர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்றதையும் அதுபோல் விவசாய கருவிகளை எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சார் அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்களா. இப்போ இந்த உழவு கருவியிலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இவர் கண்டுபிடிச்சி தான் வேர்ல்டு அளவில் போயிருக்கு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆங்கிலேயர் எந்த அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருந்தார். படம் எங்கேயோ போயிருக்குங்க. இதில் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் சின்ன விஷயங்களை பாதிக்கப்பட்டிருந்தாலுமே சினிமாட்டிக்காக சில விஷயங்களை நம்ம ஆழமாக பதிவு பண்ணால்தான் இது பயோபிக்காக இருந்தாலுமே மக்களிடையே ஆழமாக போய் சென்றடையும். அதை தவற விட்டு விட்டார்கள் இந்த டீம்.
ஆனால் ஒரு முறை தேட்டரில் போய் நம்ம ஜிடி நாயுடு அவர்களின் வரலாறை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.